அப்படியே மேல் போயிடுதுன்னா இப்போ நடந்து போக போகிறோம். நடந்து போகிற பாதையில் மேலே ஏறுறதுக்குள்ளே தாங்க இருக்குது. ஏன்னா வந்து மலையில் கீழே நல்லா இறங்கி வந்துட்டேன். இறங்கும்போது ஒன்றும் தெரியல, மேலே ஏறும்போது தான் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுங்க. ஏன்னா இப்போ அது ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரிங்க ஒரு 4 மாதம் அதிகபட்சமாக சொன்னோம்னா 6 மாதமே சொல்லுவாங்க. 4 மாதம் வந்து இந்த மாதிரியான பகுதிக்கெல்லாம் பயணம் இல்லை. பட் 6 மாதம் மேலே ஆச்சுங்க நான் இந்த மாதிரி ட்ரக்கிங்கில் போய். இப்போது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இன்றைக்கி தான் முதல் முறையாக இந்த மாதிரி இந்த வனச்சாலையில் ஒரு சின்ன ஒரு நடைப்பயணம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கேன். இனி அப்படியே மேல் பகுதிக்கு போகிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து கீழ் மூச்சு மேல் மூச்செல்லாம் வாங்கிடும். அப்படியே மெல்லமாக நடந்து போகலாங்க. பாருங்கள், இந்த மலையோட மேல் பகுதி வரைக்கும் நம்ம போகணுங்க. அங்கே இருக்குங்க மேல் பகுதி. அங்கே வரைக்கும் நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே அப்படியே நடந்து அப்படியே மேலே ஏறி போகணுங்க. சரிங்க, இங்கேருந்து அப்படியே நம்ம மேல் பகுதிக்கு போகலாங்களா? பாருங்களா, யானையோட சாணம் இருக்குது, காஞ்ச போன சாணி. பார்த்து வட்டா அதெல்லாம் யானையோட சாணி தானே இதெல்லாம்? இதெல்லாம் தோட்டமாக சார்ண்ணா? தோட்டம் தான். ஆமாம். ஏன்னா அங்கங்கே பாருங்க, இந்த வீட்டு பண்ணுற மாதிரி இந்த கல்லெல்லாம் கட்டி விட்டு இப்படி விட்டுருக்காங்க. விட்டு விட்டா அப்படி தோட்டமாக இருந்தால் தான் அப்படி பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமாம். ம். மக்களே, இப்போ கீழே போய் பார்த்துட்டு மேல் பகுதியில் திரும்பி ஏறிட்டுருக்கோம். நல்லா ஏறும்போது நல்ல ஒரு மேடு, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் ஏறணும். ஆனால் இந்த பகுதியிலையும் வந்து யானை இருக்குதுன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. போன வாரம் யானை பார்த்ததாகவும் கீழே ஒரு பையன் சொன்னாப்புல. ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக இங்கே யானை வந்து மேலெல்லாம் மேய்ஞ்சிட்டு இந்த ஆற்றுக்கு வரதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆறு இருக்குனால கண்டிப்பாக தண்ணிக்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான பகுதியில் தான் இந்த கிராம மக்களோட கோயில் அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பகுதியில் தான் இந்த கிராம மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு கீழே இருக்க ஆறில் போய் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு ஒரு நாள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வராங்க. யானை இருந்தால் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, யானை இல்லைன்னா மட்டும் தான் போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே மூச்சு முட்டை மேலே ஏறுவோம். இப்போ மூச்சு முட்டிருச்சு. கீழே அங்கே பேசுகிறது கேட்குது. அதே கீழே பேசுனா அந்த பையன் தானே? மாடு ஓடுதாட்டு இருக்கு. மாடை என்ன பேசியிருப்பான். முட்டுதா? ஓ, அந்த பையனை முட்டை போதா? ஓ, ஏதாவது பேசுகிற முட்டை போகுமா? ஏன்னா இங்கெல்லாம் பைப் போகுது, இரும்பு பைப்பு இங்கே இருக்குது. கோயிலுக்கா? தண்ணிக்காவா? ஆ.
இந்த இடத்துல தான் அவங்கள மூடின மாதிரி இருக்கு வழி. ஆனால் இந்த வழி தான் ஏன்னா இருக்குமா கீழே? ஆமாம். இங்கே இருந்தால் இப்படி வரும். இந்த வழி தான் வரும். வரும். ஓ, வந்துட்டு மறுபடியும் இதுலேயே போகும். ஓ ஓ ஓ. இப்போ நம்ம வரும்போது தான் ஏன்னா வந்துச்சுன்னா ஒன்றும் முடியாது, ஓட வேண்டியது இல்லையா? ஓட முடியாது. கீழேன்னா ஓடிடலாம், மேலே முடியாது. அது துரத்தி வந்து நம்ம மேலே பிடிச்சிரு. கீழேனா கூட துரத்தி வராது. ஆனால் கீழே ஆள் இருக்காங்க வச்சுக்குவேன். அதனால் இல்லைன்னா தான் கீழே இருப்பாங்க. ஆனால் இருந்தால் கீழே இருக்க மாட்டாங்களா? கீழே இருக்க மாட்டாங்க. அதுதான். இதுதான் அந்த 2 வீடு. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஜமாலிச்சு மேலே ஏறிட்டேன். நான் கூட கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். நான் ஓரளவுக்கு ஜமாலிச்சு மேலே ஏறிட்டேன், கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒன்றும் தெரியல. லைட்டாக தான் மூச்சு வாங்குது. ரொம்ப நாளாக சரவணம் இந்த மாதிரி நடந்தேன். ரொம்ப தூரம் நடக்கலாம். அப்படியா? நீ நடப்ப, என்னால் நடக்க முடியாதுல்ல. இங்கே தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கீழே ஈஸியாக வந்துட்டோம். இங்கே தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. இங்கே தான் டயர்ட். இங்கே தான் டயர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் மூங்கில் நிறையா இருக்குது. பெருசு பெருசாக இருக்கு நிறையா. மேலேயும் பார்த்தோம். என்ன சவுண்டு? மாடா? மாடு தான் நினைக்கிறேன். இது விடு நம்ம மேலே போயிடலாம். கரடி வந்துட போகுது. அது கூட இப்படி தான் வருது இல்லையா? அது கூட இப்படி தானே வருது. இங்கே இருக்கா கரடியெல்லாம்? இருக்கு. மெதுவாக தான் வர்ற. மேலே வர மூச்சு முட்டுது. கீழே ஈஸியாக வந்துட்டோம். இதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது. மக்களே இப்போ பார்த்துங்க, கீழ் பகுதியில்
அதாவது மலையோட கீழ் பகுதியில் இருக்கிற ஆறையும் கோயிலையும் பார்த்துட்டு வந்தோம். பாதி வரைக்கும் மேலே ஏறியாச்சு. பாதி ஒரு முக்கால்வாசி ஏறிட்டோம். ரொம்ப மூச்சு முட்டுது அப்படின்னு நின்றுட்டு இந்த இடத்துல. நம்ம சரவணனுக்கே மூச்சு முட்டுருச்சுங்க. எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மேலே ஏறுறோம். இப்போ நிற்கிற மலையோட ஹைட்டு எந்தளவு இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆப்போசிட்டில் மலை தேடி பாருங்கள். அந்த மலைக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் தான் நம்ம மலையோட அடிவார வரைக்கும் இப்போ இறங்கிட்டு இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம். அப்போது நம்ம எந்தளவுக்கு கீழே இறங்கிட்டு மேலே ஏறியிருப்போம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. ரொம்ப அடிவாரத்தை கீழே இறங்கிட்டு அப்படியே மேலே உச்சி மலையில் ஏறுற மாதிரி ஏறுறாங்க. போகலாமா? சரி சரி நடா போகலாம். கொஞ்சம் அங்கங்கே அப்படியே நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஏறுறாங்க. நல்லா மலையோட உச்சியில் மேலே ஏறும்போது நல்லா வெயிலுங்கிறதுனால முடியலைங்க. டைம் இப்போ கரெக்டாக வந்து 2:35. ஸோ நல்லா வந்து வெயிலுங்க. இந்த டைமில் வந்து மேலே ஏறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அங்கங்கே நானும் சரவணும் கொஞ்சம் கொஞ்சம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறிட்டுருக்காங்க. மேலே வந்துட்டோம் போல இருக்குது. நம்ம மேல் பகுதிக்கு வந்தாச்சு. தாளம்பக்கி அப்படிங்கிற கிராமத்தில் மேக்ஸிமம் எல்லா ஏரியாவில் ஓரளவுக்கு சுற்றி பார்த்து வந்தாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு ஏரியா இருக்குங்க. அது வேணால் அடுத்த வாரம் வந்து ஒரு விசிட் பண்ணி பார்க்கலாம். பாரு அந்த இடத்துல ஒரு யானை சாணம்லாம் இருக்குது. பாரு மக்களே, இந்த இடத்துல ஒரு யானை சாணம்லாம் இருக்குது. யானை வந்து இங்கே எப்போவுமே இருக்குமாமாங்க. ஒத்தையாக மட்டும் கிடையாது, கூட்டம் கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் யானையோட சாணம். நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே போட்ட சாணம் நினைக்கிறேங்க. ஏன்னா ஆற்று ஓரத்தில் கீழ்ப்பகுதியில் இருந்த மக்கள் சொன்னாங்க போன வாரம் இங்கே வந்து யானை இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யானையோட சாணம் இந்த இடத்துல வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கீழே வந்து ஒரு ஒத்தடி பாதை போகுது பாருங்கள். இங்கேயும் வந்து யானையோட சாணம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஒத்தடி பாதை போகுது. இது சோலைக்குள்ளே போகுதுங்க. ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு 2 வீடு இருந்ததுங்க. இப்போ அவங்க எல்லாமே வந்து வீடு காலி பண்ணிட்டு மேலே வந்து கவர்மெண்ட் வீடு ஆனதுனால போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பக்கம் வந்து இந்த பாதையில் அவங்க தோட்டத்துக்கு மட்டும் தான் நடந்து போயிட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. இல்லை ஆணையெல்லாம் இருக்கா? இருக்கா? இந்த பக்கம்லாம் இருக்குதா? நீங்களாம் பார்த்துருக்கீங்களா ஆணையா? பார்த்துருக்கியா? எப்போ பார்த்தா கடைசியா? ஒரு வாரத்துக்கா? எந்த இடத்துல பார்த்தா? இங்கேயே வா. ஓ தண்ணி குடிக்கிறீக்கா? பகல்லையா நைட்லையா? பகல்லே வருமா? எதோ இன்னும் இந்த மத்தியான டைம் வருமா? ஓஹோ, ஆற்றுல தண்ணி குடிக்கிறக்கா வருமா? மேலெல்லாம் மேய்ந்துட்டு தண்ணி குடிக்கிறீங்க இங்கே வருமா? ஓஹோ, ஓ தண்ணி இருக்குனால அது சௌரியம். ஏன்னா எங்கே மேய்ந்தாலும் இங்கே தண்ணி குடிக்கிறக்கா வந்துடுது.
அடங்கப்பா சண்டை சண்டை பிடிக்கிட்டு இருக்கேன். மாடு எல்லாமே உங்களுதா? ஆனை மட்டும் தான் இருக்கா, வேறு தான் இருக்கா? நிறைய வருமா? ஓ, நிறைய பார்த்துருக்கீங்க. ஓ, ஆனை மட்டும் தான் பார்த்துருக்கியா, வேறு எதாவது பார்த்துருக்கியா? சிறுத்தை, புலி, கரடி பார்த்தது இல்லையா? ஆனை மட்டும் தான் பார்த்துருக்கியா? ஓ, நிறைய பார்த்துருக்கேன். ஓ, நாங்கள் மேலே போகும்போது யானை இருக்குமா? அது இருக்கா? ஓ, ஒரு வாரம் ஆச்சு பார்த்து. ஒரு வாரமாக இல்லை. இங்கே தான் வரும். இப்படி வந்து தண்ணி குடிச்சு குடிச்சாலும் போயிடும். இந்த வழியில் வருமா? நம்ம நிற்கிற இந்த வழியா? இதில் தான் கீழே இருப்போம்மா. ஓஹோ, இங்கே தானே இப்படி சொன்னாங்க. சாணி போட்டு சவுண்டு போட்டிருக்குமா? சாணி போட்டு. ஆமாம், சாணி வழியில் போட்டிருந்தா பார்த்தேன். அந்த வழியிலேயே நம்ம நடந்து வந்த வழியிலே வருமா? வந்து இதில் வந்து கீழே போய் தண்ணி குடிச்சு அப்படியே மேலே போயிருமா? அந்த கீழே போனோம்ல அங்கே. ஓ, இப்போ நீங்கள் போகிற வழியில் அதுவும் வருமா? ஆனை இருந்தானே இங்கிட்ட பார்த்துட்டு பேசாமல் நின்றுவீங்களா, போயிடுவீங்களா? பையன் இன்னும் பையன் தான் ஓடி வராப்ல. இன்னும் பண்ணுற குளமா? ஆனை இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நின்றுவீங்களா, இல்லை ஓடிடுவீங்களா? ஓடிடுவீங்க. பார்த்து திரும்பிடுமா ஆனை? உங்களை பார்த்து திரும்பிடு. ஆனையை பார்த்தோன்னா ஓட்டம் போடுவீங்க, பேசாமல் போயிடும். நின்னீங்கன்னா திரும்பி வந்துடுமா? வந்துடு. ஓ, அப்படி ஓடி இருக்கீ? நீங்கள் ஓடி இருக்கியா? நீ ஓடிட்டு என்னால ஓட முடியாது பார்த்தா. போகல இதையும் போகல. இத்தனை மேலே கிடையாது. அப்போ நான் வந்ததுக்கு தான் போகணும். எசனா போகலாம். இது போயில அதில் போக முடியாதுங்கிறாப்ல. போகல இத்தனை மேலே காத்து. இங்கே போய் அப்படி மேலே போகணுமா? சரி, பாய். பாசிங் பண்ணலாம் நல்லா இருக்கு. போயிட்டு வந்தாலும் அங்கே எத்தனை வீடு இருக்கா? 2 வீடு. 2 வீடு இருக்கா? சரி, சும்மா அது வரைக்கும் அப்படியே பார்த்து கிளம்பலாம். இங்கே என்ன தேன் பூச்சியெல்லாம் சுற்றுது இருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னாடி பாரு. வீட்டுக்கு முன்னாடி தேன் பூச்சியா? இல்லை, கொசுத்தேன். ஏன்னா கொசுத்தேனா? ஆமாம். அப்படி அப்படின்னா நம்ம பார்க்க முடியாத தேன். ஓ, அப்படியா? நம்ம கண்ணில் படாதா? உள்ளே இருக்காத பெட்டி தேன். ஓ, தேன் அது? ஆமாம், உள்ளே இருக்குதா? ஆமாம். ஓ, பெட்டி தேன். அது வந்து நம்ம கொசு தேன். ஓஹோ, கொசு. இது என்ன பெட்டி தேன்னா இவங்க வச்சுருக்காங்களா? இது நம்ம இதில் கொடுக்குறாரு. இதில் யூனியன். ஓ, யூனியன்லேருந்து கொடுக்குறாங்களா? ஓஹோ, யூனியன். சரி சரி. இது வந்து நேச்சர். ஓ, இது நேச்சர். கொசு தேனா? தேன். என்ன தேன் போ? எங்கே இருக்குது தேன் கூடு? ஓ, சந்துக்குள்ளே இருக்கு. வந்து கட்டி கட்டியா கொஞ்சமா. சரி சரி. அப்படி உள்ள சந்துக்குள்ளே போய் ஓட்ட போட்டு உள்ளே போயிருக்கும். போயிடும். அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கல. நம்ம குழந்தைங்க அப்படி எருமல் சளி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த தேனும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சொந்தமாக கட்டியிருக்கேன். இது சொந்தமாக கட்டின வீடுங்களா? ஓ, இவங்களாவே சொந்தமாக கட்டிக்கிறாங்க? சொந்தமாக கட்டியிருக்கேன். ஓ, பஞ்சாயத்து கட்டின வீடு இல்லை இதெல்லாம்? இல்லை, சொந்தமாக. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, காரமடையிலேருந்து வர்றாங்க. சரிங்க. காரமடையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இங்கே வியாபாரத்துக்கு வர்றாங்க எல்லாருமே காரமடைக்காரர் தான். காரணம் மேட்டுப்பத்தில் தான் வர்றாங்க. மேட்டுப்பள்ளியா சிறுமுக. ஐயா உங்கள் பேருங்க? போஜன். போஜன்ங்களா? தலைவராக இருக்கேன். ஊர் தலைவருங்களா? ஐயா சூப்பருங்க, நல்லதுங்க, கை கொடுங்க. நல்லது, வாழ்த்துக்கள் வருங்க. சொன்னாங்க கீழே சொன்னாங்க பார்த்தா வந்து. சரிங்க, போஜன்ங்களா உங்கள் பேருங்க? சரி சரி, நல்ல விஷயங்க. உங்கள் ஊர் தலைவர் பார்த்தா தான் இந்த ஊரை பற்றி முக்கியமான தகவல் நிறைய கிடைக்குங்க. ஆமாம். சரி சரிங்க. இங்கே மொத்த குடும்பம் வந்து 82 இருக்கோம். சரிங்க. எல்லா மக்களும் வாங்க, நல்ல இல்லைங்க வைங்க, வெயில நிற்கிறீங்க நம்மளுக்காக. வாங்க, நல்ல வாங்க. நம்ம நிற்கி பேசுகிற நேரம் பார்த்தோன்னா வெயில் நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்குங்க. நம்ம வந்து இங்கே
இங்கே 82 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்க. ஃபுல்லாக ஆதிவாசி தான். சரிங்க. கொணவக்கரை பஞ்சாயத்து மூலயமா இது பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. இப்போ சில வீடு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ பாதி பேருக்கு வீடு இல்லை. சரிங்க. 10-20 வீடு வந்துட்டேன்னா நமக்கு எல்லா மக்களுக்கும் வந்து சேரும். சரி சரி. ஏற்கனவே முன்னாடி பார்த்தோன்னா வந்து கட்டி கொடுத்துருக்காங்க போல 25 வீடு. ஆமாம், கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 45 வீடு ஆச்சு. இன்னொரு 25 வீடு தேவைப்படும். ஓ சரி சரி. அப்போ 82 குடும்பங்களுக்கு மொத்தமாக 82 குடும்பம் இருக்குங்களா? ஆமாம், மொத்தம் 82 குடும்பம். தண்ணி வசதி தான் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. ஆமாம். ஓஹோ. அடிக்கடி யானை பைப் லைனெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்க. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. சரிங்க. அரப்புலேருந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து மூலயமா. அடிக்கடி யானை மிருகங்க தொந்தரவுனால பைப்பெல்லாம் உடச்சி தள்ளிடும். சரிங்க. தண்ணி தான் பிரச்சனையாக இருக்கும். ஆமாம். பஸ் வசதி இல்லை. இங்கே ஸ்கூலு போகிறவங்க இங்கேருந்து குஞ்சப்பனை போகணும். ஜமுனாரை வரைக்கும் தான் பஸ் வருது. தாளமுக்கைக்கு இல்லை கேட்டிருக்கோம். ஏன்னா ரோடு அகல பத்தாதுன்னு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு தரேன் இருக்காங்க. இந்த கலெக்டர் மேடம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். அது கொடுத்தா எங்கள் பஸ் வந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஆமாம், சௌகரியமாக இருக்கும். இப்போ செமனார் வரைக்கும் பஸ் வருதுங்க. ஆமாம், அங்கே வர பஸ் தாளமுகை வரைக்கும் பஸ் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். இங்கே ஜமுனார் பிரிவுலேருந்து இங்கே ஒரு 3 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர், வர 3 கிலோமீட்டர், போகிற 3 கிலோமீட்டர். அவ்வளோதான். ரோடு வந்து அகலப்படுத்தணும். அகலப்படுத்தினா பஸ் வர்றதுக்கு ரொம்ப. பஸ் வந்து இப்போ திரும்புறதுக்கு ரோடோட அகலம் வந்து பத்தாது. அதனால இப்போ பஸ் வந்து உள்ளே வர முடியாது. உள்ளே வர முடியாது. அதனால மக்களுக்கும் சிரமம். என்னென்னா இங்கேருந்து வாடகை வண்டி கோத்தரி போனால் 2500 ரூபா, கிளிப்பி போனாலும் 500 ரூபா. இந்த மாதிரி மாமரத்துக்கெல்லாம் போகிறேன்னா வாடகை வண்டி தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு நாள் சம்பளம் அப்படியே போயிடும். அந்த மாதிரி இருக்குது. இங்கிருந்து போனால் 2500 ரூபா வாடகை. கோத்தரிக்கு. கோத்தரி போய் ரிட்டர்ன் வர்றதுக்கு 2500 ரூபா. ஆமாம். ஏதாவது இங்கே பொருள் வாங்கணும், முக்கியமாக வாங்கணும்னா நீங்கள் வந்து வாடகை வண்டி எடுத்து வாடகை வண்டி தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா பஸ் வசதி கிடையாது. பஸ் வசதி அப்படி நீங்கள் போனாலே நீங்கள் செமனார் வரைக்கும் நடந்து தான் போகணும். யானை காட்டில் நடந்து தான் போகணும். இந்த மாதிரி இருக்குது. ஸ்கூலு பசங்களும் இங்கேருந்து சாலமுக்கிலேருந்து குஞ்சப்பனை போகிறாங்க, ஜமுனாருக்கு போகிறாங்க. அதனால வண்டியில் தான் போகணும். பஸ் இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும். ஓகே. பஸ் வந்து இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் அப்படியே அகலப்படுத்தி விட்டாங்கன்னா பஸ் வந்து உள்ளே வந்துடலாம். பஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பஸ்ஸே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். கோத்தீர் போகணும்னா பயன்படுத்திக்கலாம். கரண்ட் எல்லாம் இருக்குங்க ஐயா? கரண்ட் எல்லா வீட்டுக்கு கரண்ட், எல்லா வீட்டுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கட்டின வீட்டுக்கு வந்து கரண்ட்டின்னு கொடுக்கலாம். அது வந்து பஞ்சாயத்து மூலமா அப்ரூவ்டு வாங்கி கொடுக்கணும். அவங்களும் தரேன்னு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் ஒயரிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது பண்ணல. பழைய வீட்டுக்கு எல்லாமே கரண்ட் இருக்குது. இப்போ புதுசாக வந்து கட்டின வீட்டுக்கு மட்டும் கரண்ட் லைன் கொடுக்கணும். கரண்ட் லைன் போடணும். சரி சரி சரி. ஆமாம். இது தண்ணி வசதி மற்ற இல்லைங்க? தண்ணி வசதி தான் ரொம்ப அதான் சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யானையில் உடச்சி பைப் லைன் எல்லாம் உடச்சி விட்டுருவோம். எங்கிருந்து தண்ணி வருதுன்னு சொன்னீங்க? டீப்டால் கூடகல் ஆரப்புலேருந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. அடிக்கடி பைப்பு பிளாஸ்டிக் பைப்பு தான் போட்டு. இந்த மாதிரி பைப்புங்களா? இந்த மாதிரி பைப்பு ஓஸ் பைப்பு தான் போட்டுருக்காங்க. யானையெல்லாம் மீச்சு உடச்சி விட்டுருவோம். ஒரு 2 நாள், வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தான் வரும். இப்போது மேக்ஸிமம் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. தண்ணியை எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும் தானே. அதனால யானை தொந்தரவுனால போக முடியும். தண்ணி திருப்பணும் எவ்வளோ தூரம் மேலே போகணும்? இங்கேருந்து 6 கிலோமீட்டர் போகணும். திருப்பூருக்கு 6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போகணும். இது சோலைக்குள்ளே போகணும். சோலைக்குள்ளே போகணும். ஓஹோ. இங்கேருந்து நடந்து டீப்டால் வழியில் 6 கிலோமீட்டர் போகணும். இப்போ நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் தண்ணி திருப்ப போயிருப்பீங்களே, அப்போல்லாம் நீங்கள் சோலைக்குள்ள நடந்து போய் தான் நடந்து ஆரம்பத்துலேருந்து நடந்து போய் தான் திருப்பிட்டு வரணும். ஓஹோ. எத்தனை பேர் போவீங்க நடந்து போவீங்க? இங்கே ஒரு 8-9 பேர் போகிறோம். நிறைய பேர் போனால் தான் ஆகும். இல்லைன்னா தண்ணியில் போக முடியாது. அந்த ஃபுல்லாக சோலைக்குள்ளே போகிற வழி தான். எல்லாம் சோலைக்குள்ளே தான். ஆமாம். மிருகங்கள் எல்லாம் இருக்குது. அதனால பார்த்து தான் போகணும். ஒரு 7-8 பேருக்கு மேலே போனால் தான் போய் திருப்பிட்டு வரணும். ஓஹோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யானை உடைச்சதுனால இப்போ அதுக்கும் சிரமமாக இருக்கும். சிரமமாக இருக்கும். சரி சரி சரி. அப்போ உங்களுக்கு இப்போதைக்கு தண்ணி பிரச்சனை மட்டும் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. ஆமாம். அது பஸ் வசதி தான் இல்லை. பஸ் வசதி வசதிக்கு ரோடு நீங்கள் அகலப்படுத்தினா எங்களுக்கு செமனார் வரைக்கும் பஸ் இருக்குது. அதை நான் பார்த்துருக்கேங்க. ஹை ஹை. உங்கள் பேர் என்ன? தமிழரசன். படிக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? எந்த ஸ்கூலு? எத்தனை படிக்கிறீங்க? 1வது. தாத்தா சொன்னாத நீ சொல்லுவியா? நல்லா படிப்பீங்களா?
சரி சரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க. இப்போ ரோடு அகலப்படுத்திட்டாங்கன்னா உங்களுக்கு பஸ் பிரச்சனை இல்லை. பஸ் தண்ணி பிரச்சனைக்கு பார்த்தோன்னா இப்போதைக்கு பார்த்தோன்னா அந்த பைப்பு உடைக்கிறனால உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை இப்போ அதுக்கு போல் இப்போ பைப்பு இல்லைன்னா வேறு என்னங்க பண்ணுங்க, உடச்சிருச்சு வேறு வழி இல்லை. வழி இல்லை. அப்புறம் தண்ணிக்கு வேறு நான் ஊற்று தண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அது இப்போ வெயில் டைம்னால அதுவும் கம்மியாக இருக்குது. எப்படின்னா காலையில் ஒரு 2 குடம் 3 குடம் இந்த மாதிரி தான் கிடைக்குது ஊற்று தண்ணி. எங்கே இருக்குங்க ஊற்று? ஊற்று இங்கே பக்கத்தில் தான் இருக்குங்க. பக்கத்தில் இருக்குங்க. கொஞ்சம் தூரம் ஓஸ் பைப் போட்டிருக்கோம். எவ்வளோ ஊற்று இருக்குங்க? சொல்லுவாங்க இங்கே ஒரு ஊற்று அங்கே ஒரு ஊற்று அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஊருக்குள்ளே ஒரு 10-20 ஊற்றுக்கு மேலே இருக்குது. அந்த மாதிரி ஊற்று தண்ணியில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்த பைப்பு வந்து மண்ணுக்குள்ளே அந்த காவை வெட்டி போட்டிருந்தேன்னா எங்களுக்கு ரொம்ப கரெக்ட். வெளியே இருக்கிற பைப்பு வந்து வெட்டி மண்ணை போட்டு மூடி அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை, ஏன்னா இது தெரியாது, உடைக்காது. கரெக்ட். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அங்கே ஏதாவது தண்ணியை திருப்புற இடத்துல அந்த மாதிரி ஜல்லடை மாதிரி அதை போட்டு கல் மண்ணெலாம் போகாத மாதிரி போட்டுவிட்டு அதெல்லாம் போட்டிருக்கோம். அதில் போட்டுருக்கீங்க. சூப்பர் சூப்பர். இப்போ சென்டரில் இருக்க பைப் மட்டும் வெளியே தெரியாமல் கொஞ்சம் மண்ணுன்னு போட்டு மூடி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா இந்த தொந்தரவு உங்களுக்கு இருக்காது. அது ஏதாவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம். பஞ்சாயத்து மூலமாக கேட்டிருக்கோம். போட்டு தர்றேன்னு இருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்பட்டோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச போட்டு தரேன்னு இருக்காங்க. சரி சரி சரி. ஆமாம், எலெக்ஷன் டேட் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா பக்கத்தில் நெருங்கிருச்சு. ஆமாம், எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இது நல்லது கிடைச்சா நல்லதாக இருக்கு. இந்த ஊருக்கு இருக்கு நீங்கள் சொல்கிற பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை தான். தண்ணி மட்டும் குடிக்கிற கொஞ்சம் நல்லா கிடைச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே இப்போ 3 பீஸ் இல்லை, சிங்கிள் பீஸ் தான் கரண்ட்டு. சரிங்க. ஆனால் வோல்டேஜ் கம்மியாக தான் வரும். அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மாக கேட்டிருக்கோம். அது டிரான்ஸ்ஃபார்முக்கு போட்டோம்னா எங்களுக்கு 3 பேஸ் லைன் இருக்கு. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே சிங்கிள் பேஸ் தான். சிங்கிள் பேஸ் தான். ஆமாம், சிங்கிள் பேஸ்னா வீட்டில் நிற்க சிங்கிள் பேஸ் ஓகே. ஏதோ மோட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு 3 பேஸ் வேணும். இப்போ 3 பேஸ் வேணும்னா டிரான்ஸ்ஃபார்ம் போடணும். ஆமாம். அப்போ ஏதோ மோட்டர் விட்டு வச்சுலாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை? இல்லை வழி இல்லை. ஆமாம், வழி இல்லை. சரி சரி. இங்கே உங்களுக்கு ரேஷன் கடை மற்ற இல்லைங்கய்யா? எல்லாம் ஜம்னா இருக்கு. இங்கே வந்து இங்கே ஊருக்குள்ளேயே போட்டு போயிடுவாங்க. ரேஷன் கடை ஒன்று கேட்டிருக்கோம் சின்னதாக. மாதத்துக்கு 3 டைம். மாதத்துக்கு 3 டைம்னா இங்கே கொண்டு வந்து இந்த சத்துணவு கூட இருக்கு. சரிங்க. சத்துணவு ஆமாம், கீழே பார்த்தோம். ஆமாம், சத்துணவு கூட அங்கே வந்து எல்லாருக்கும் போட்டு கொடுத்து போயிடுவாங்க. வாரத்துக்கு மாதத்துக்கு 3 டைம் வந்து போட்டு போயிடுவாங்க. கடைன்னு கிடையாது, அவங்க வந்து கொண்டு வந்து பார்த்தா கொடுத்து போயிடுவாங்க. போட்டு ஏன்னா மழை டைமுக்கு தான் உள்ளே வைக்கணும். அதனால வீடு இல்லை. அதனால கலெக்டர் அம்மாக்கிட்ட கேட்டிருக்கோம். சரி சரி. அது போட்டு தரேன்னு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பண்ணிடுவாங்க. சரி சரி சரி. இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்குள்ளே போகணுன்னா இங்கே பக்கத்தில் வந்து இங்கே சத்துணவு கூட இல்லைங்க. சரிங்க. இல்லை, இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு, அது இடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க, அதை இன்னும் ஓப்பன் பண்ணல. அதனால வீட்டில் தான் இருக்காங்க எல்லா குழந்தைங்களும். ஆமாம். பெரிய பசங்களா வெளியே போயிடுவாங்க படிக்கிறதுக்கு? அது வெளியே கொஞ்சம் போனால் இந்த மாதிரி பக்கத்தில் அரவேனெல்லாம் இருக்குது. அரவேனில் ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. மற்ற பசங்க இங்கே குஞ்சப்பனை போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. இங்கே இருக்கிற இந்த 70-80 குடும்பம் சொல்கிறீங்களா? எல்லாத்துக்கும் தோட்டங்களாக இருக்குல்லங்க? தோட்டம் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பட்டாவோட தோட்டம் இருக்குங்களா? இது மொத்தம் கூட்டு பட்டம். ஆமாம், மொத்தமாக இருக்குது. அது வந்து 100 சில்லற ஏக்கர் இருக்கு. ஆமாம், அது கூட்டு பட்டாங்கிறது வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த விவசாயம் பண்ணி அந்த பூமியில் இருக்கிறது அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விற்க முடியாது. அதான் கூட்டு பட்டாங்க. ஆமாம், அதான் கூட்டு பட்டம். மொத்தமாக தனி பட்டம் கிடையாது, கூட்டு பட்டம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஊரில் என்னென்ன இங்கே அதிகமாக தோட்டத்தில் போட்டிருக்காங்க? காபி, டீ, அப்புறம் இலவம் பஞ்சு இருக்குது, பெலம், சில்வரக்கு, இந்த மாதிரி குறுமிளகு. ஆமாம், அதான் வருமானம். அதான் வரும். காபி, டீ, இந்த சில்வரக்கு மரம், பழம், குறுமிளகு. இந்த 5 தான் அதிகமாக இருக்குது. இப்போ சீசன் என்னங்க இங்கேங்க? இப்போ வந்து குறுமிளகு தான். குறுமிளகு தான் சீசன். குறுமிளகு ஆரம்பிக்கும் போதுக்கு மேலே தான் இதுக்கு இல்லை, பாதி கொடுத்துட்ருக்காங்க. ஆரம்பிச்சிருச்சிங்களா? ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி. எல்லாம் இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோங்க ரேட் போகுது? 600 போகுது. 600. இங்கே வந்து வியாபாரிங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆமாம். நாங்களும் இந்த மாதிரி வராங்கன்னா லூஸில் தான் சில்லறை கேட்டால் கொடுப்போம். கொடுப்போம், கண்டிப்பாக வராங்க. இன்னொரு நாள் வர்றேன். ஏன்னா நாங்கள் என்னதான் வந்து கடையில் அங்கே வாங்கினாலும் உங்கள் வீட்டில் இருந்து வாங்குற பொருள் மாதிரி பார்த்தா தரம் இருக்கு. ஆர்கானிக் தான். ஆர்கானிக் அதாங்க. மருந்து எருவு போடுறதில்ல. மாட்டு சாணம் போடுறோம். போடாமல் இருக்கிறோம். அதோட எருவு சத்தில் தான் அது வந்துட்டுருக்கு. ஓகே ஓகே ஓகே. தேயிலைக்கு அந்த மாதிரி தான். அது ஆர்கானிக் தான் ஃபுல்லாக. ஆர்கானிக் தான். அதுக்கு ரேட்டு கிடைக்காது. ஆமாம், ரேட்டு வந்து நம்ம நல்லா ஆர்கானிக் பொருள் எடுக்கிறோம். அதுக்கு ரேட்டு நமக்கு கிடைக்கல. ஆமாம், அப்ரூவ்டு கிடைச்சிருந்தா அங்கே நேரடியாக நம்ம கொடுத்துக்கலாம். அது கிடைச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரேட்டும் கொஞ்சம் கிடைக்கும். ரேட்டும் கிடைக்கும். ஆமாம். காபி அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஆர்கானிக் தான். சரி சரிங்க.
மற்றபடி எதுவுமே போட எதுங்களா மருந்து இருந்தாலும் பார்த்தோன்னா வந்து பேச்சு கிடமில்ல மருந்துக்கு இடமே இல்லை. இல்லை எல்லாம் இயற்கையான மருந்துனா உரந்தா ஆடு மாடு இதோட பார்த்தோன்னா வந்து உரந்தா. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே சுத்தமான பார்த்தோன்னா அதாவது நல்ல தரமான குவாலிட்டியாக கிடைக்குங்க. தரமான குவாலிட்டி தான் எல்லா இடத்துலையும் நம்ம ஏரியாவை பொறுத்து அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆதிவாசி மக்கள் இல்லை. சரி 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 வர்றேங்க. இப்போ செம்மனார் எல்லாம் அடிக்கடி வருவாங்க, இவர் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. சரி சரி வந்து வேணா குறும்பலை வேணா பார்த்தீங்கன்னா இருக்குங்களா இப்போ எல்லாம் எனக்கு கம்மியாக இருக்குங்களா? இப்போது பாதி பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க, பாதி பேர் பொறிக்கல. சரி 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 வராங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பொறுத்து வச்சிங்கன்னா வந்து நானும் ஒரு கிலோ வாங்கிக்கிறேன். சரி கண்டிப்பாக. எனக்கு ஏதாவது கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் கூட வேணும்னு கேட்குறாங்க, சரி எனக்கு தெரிஞ்சவங்களாம் கேட்குறாங்க, இந்த பக்கம் போறீங்க ஏதாவது குறும்பலை இருந்தால் வாங்கிட்டு வாங்க. சரி ஏன்னா கண்டிப்பாக. என்னதான் கடையில் வாங்கினாலுங்க அது எத்தனை வருஷம் பழசுன்னு தெரியாது. ஆமாம். அதோட காரம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வாங்குற காரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நானும் ஒரு டைம் பார்த்துருக்கேங்க. இது வந்து என்னென்னா வெளியில் வாங்குறது எப்படின்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருவாங்க, காயை பொறிச்சு அதில் முக்கி எடுத்துருவாங்க. அது வந்து எப்படின்னா அந்த கலர் வர்றதுக்கு. இது அந்த மாதிரி பண்ணுறதில்ல, அப்படியே மரத்தில் பறிக்கிறோம், அப்படியே காய வைக்கிறோம். நீங்கள் அது தண்ணியிலங்கிறது காய் மாற எடுத்து காய் மாதிரி எடுத்துட்டேன்னா காய் பழம் ரெண்டு கலந்து எடுத்துட்டேன்னா எடுத்து தண்ணியில் முக்கிட்டேன்னா அந்த கலர் கிடைச்சிடும். பிளாக் ஆயிரும் சீக்கிரம். அப்போ எடுத்து காய வச்சுட்டேன்னா சீக்கிரம் காய்ஞ்சிரும். அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க வெளியில இல்லை. நம்ம அந்த மாதிரி இல்லை, பச்சையை எடுத்து அப்படியே காய வச்சுருவோம். நல்லா முத்துன காய், அப்போ நல்லா மனம் இருக்கு. அது வந்து அந்த சுடு தண்ணியில் போட்டோன்னா நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டோன்னா அந்த ஸ்மெல்லாம் போயிடும், மனம் போயிடும். மனம் போயிடும், வெயிட்டு கம்மியாயிரும். ஆமாம், அது தரமான இருக்கு. நம்ம அது அதை விட தரம் ஜாஸ்தியாக இருக்குது. புரியுது புரியுது புரியுது. ஆமாம். ஏன்னா நீங்கள் இங்கே முத்தின காயாக பொறிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் அப்படியே காய வச்சு அப்படியே கொடுக்குறீங்க. அது வந்து இயற்கையாக அப்படியே காயும் போது அதோட தரம் நல்லா இருக்கு, வெயிட் நல்லா இருக்கு, அந்த காரமும் நல்லா இருக்கும். ஆனால் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுடுதண்ணில் போட்டுறாங்க, கலர் மட்டும் பல கருப்பாக நல்லா இருக்கு. இங்கே கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலும் அது வந்து கருப்பாக இருக்கனால அதுதான் நல்லதுன்னு வாங்குறாங்க. அது இந்த ஆயில் கொஞ்சம் மிக்சிங் பண்ணுறாங்க, அப்புறம் நல்லா காய வச்சுட்டு ஆயில் அப்படியே தேய்ச்சிட்டேன்னா நல்லா பாலிஷ் ஆயிரும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுறது சரி சரி யாருக்கே கொடுக்குறது அப்படியே எடுத்து கொடுக்குறோம். ஆமாம். இப்போ இந்த பழங்களுக்கு அதில் வியாபாரத்துக்கு வெளியே கொண்டு போகிறாங்களாங்க? சில டைம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லைன்னா இங்கேயே இதாயிரும். ஆமாம், ஒருத்தர் 2 பேர் வாங்குறாங்க, இல்லைன்னா கோத்தரிகளில் தான் கொண்டு போய் கொண்டு போகிறாங்க. ஆனால் வியாபாரத்துக்கும் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறாங்க. இப்போ அந்த காப்பி டீயில் சொன்னீங்களேங்க, காப்பியில் எவ்வளோ ரேட்டு போகிறாங்க? காப்பியெல்லாம் 450 கிலோ போயிடுச்சு. 1 கிலோ 450. ஆமாம். டீங்க டீ வந்து இப்போ 20 ரூபா 22 ரூபா இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆமாம். இப்போ இட்டைகள் டீக்கு போட்டு பேட்டரிக்கு போட்டுருக்கு 22.50 இந்த வாரம். ஆமாம், அது வாரம் அப்படியே மாறிட்டு. ஆமாம். எந்த சீசனில் உங்களுக்கு வந்து டீ வந்து அதிகமாக ரேட் கிடைக்குங்க? டீ வந்து இப்போ மழை இல்லை, மழை இல்லை, மழை சீசனுக்கு கொஞ்சம் அதிகமாக வருமானம் கிடைக்கும். ஆமாம். மழை இல்லாத சீசன் இந்த சீசனில் வந்து இப்போ டல்லாயிரும், இலை கம்மியாயிரும். அதனால செடி எல்லாம் காய்ஞ்சிரும், அதனால கொஞ்சம் கம்மி. மழை சீசனில் வந்து இந்த கொழுந்து நல்லா இருக்கு, அந்த டைமில் உங்களுக்கு ரேட் நல்லா கிடைக்கும். ஏன்னா இப்போ அந்த டைமுக்கு வந்து தேயிலை அதிகமாக ஆயிருமா, ரேட்டு கம்மியாயிரும். ஏன்னா வருமானம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. கொழுந்து நிறைய கிடைக்கும். கொழுந்து நிறைய கிடைக்கும் போது ரேட்டு கம்மியாகும், 1 ரூபா 2 ரூபா கம்மியாகும். இப்போ கொழுந்து கம்மியாகும் போது ரேட்டு அதிகமாக இருக்கு. டிமாண்ட் ஜாஸ்தின்னா ரேட் ஜாஸ்தி, நிறைய கிடைக்குதுன்னா ரேட் கம்மி. ஆமாம். புரியுது. சரி 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 சரி, நல்ல விஷயங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டு மக்களுக்கு அடிக்க கண்டிப்பாக. இப்போ யானை மட்டும் தான் இருக்குங்களா? இதை சிறுத்தை, புலி, கரடி இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா இந்த கோத்தகிரி சைடு இப்போ அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. ஆமாம். இந்த பக்கம் அந்த மாதிரி இருக்குங்களா? 1 2 அப்படியே வந்துட்டு போங்க. நாய் இந்த மாதிரிக்கு ஆடுலாம் வளர்த்துறீங்க? ஆடு வளர்த்துறோம். 1 2 அப்படியே சோலைக்குள்ளே விட்டோன்னா 1 2 போகும். ஏன்னா அடிக்கடி தொந்தரவு இல்லை. யானை ஒன்று தான், நம்ம பார்த்து தான் நம்ம போய்க்கணும். ஓகே. ஆமாம் ஆமாம். நம்ம இந்த இடத்துல இருக்குதுன்னா நம்ம தெரியாமல் போகிறது தான். இல்லை, நம்ம தெரிஞ்சு அந்த வழியில் போகக்கூடாது. இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அந்த வழியில் போகாமல் இருந்துக்கணும். அதான் இல்லைன்னு தெரிஞ்சால் போய்க்கலாம். போய்க்கலாம். ஆமாம், அந்த மாதிரி சரி. கண்ணில் போகிறதப்ப ஆனை மட்டும் தான்? ஆனை மட்டும் தான். சிறுத்தை, புலி எல்லாம் வந்து கண்ணில் எல்லாம் நான் பார்க்கல. ஆனால் இருக்குதுங்கிறாங்க, ஆனால் பெருசாக ஒன்றும் பார்க்குறதில்ல. பெருசாக ஒன்றும் பார்க்குறது. இந்த ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை, ஆடை தூக்குமா, இது நாய் தூக்குற இந்த மாதிரி நடந்திருக்கலாங்க? நடந்திருக்கும். கல்ல படத்துல நைட் வந்து தூக்கிட்டு போயிடும். ஆமாம், நம்ம பார்க்க முடியாது. அதை இது பண்ணுறது முக்கியம். இப்போ ஊரில் இப்போ இந்த வழியில் வர்றீங்க, இந்த சோலையெல்லாம் நடந்துட்டு வேலைக்கெல்லாம் போகிறான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆணையெல்லாம் பார்த்து அடிச்சு அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கலாம்? துரத்துனது, அடிச்சது அந்த மாதிரிலாம்? அடிச்சிருக்கு. இங்கே போகிற வழியில் இந்த ரோட்லேயே ஒரு 2 பேர் அடிச்சிருக்கு. ஆமாம்.
அதுக்கப்புறம் ஜம்னாரில் ஒரு ஆள், கீழ்குப்பில் இந்த மாதிரி எல்லாம் அடிச்சிருக்கு. ஓ, எப்போ நடந்ததுங்க அதெல்லாம்? இது போன வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷம் முன்னாடி. ஓ, எதிர்பாராத விதமாக வந்து எதிர்பாராமல் போகிறது தான். நைட் நேரம் எதிர்பாராமல் போய் மாட்டுறது தான் அடிச்சிடும். ஓ, நம்ம பார்த்துட்டேன்னா அந்த இதில் போகக்கூடாது, போகாமல் பாதுகாப்பு பண்ணிக்கலாம். கரெக்ட் கரெக்ட். நாம் தவறி போகிறனால தான் யானை தாக்கிடும். நீங்கள் சொன்ன மாதிரி தெரிஞ்சு இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா போகாமல் நம்ம நின்னோம்னா அது பாட்டுக்கு ஒதுங்கி போன அப்புறம் நம்ம போய்க்கலாம். நம்ம இருக்குதுன்னா அது என்ன பண்ணிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு போனால் அதை எதிர்பாராமல் நடக்கிறது தான். புரியும். அதாவது என்னன்னாங்க, எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, ஆமாம், நம்ம தொந்தரவு பண்ணோம்னா அதை நம்ம திரும்பி தொந்தரவு பண்ணும். நம்ம தொந்தரவு பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ஒதுங்கி போனோம்னா அதை ஒதுங்கி போய். ஆமாம், கரெக்ட். இல்லைன்னா இத்தனை காலம் நம்ம ஆதிவாசி மக்கள் இந்த ஏரியாவில் வாழ முடியாது. உண்மை உண்மை, 100க்கு 100 உண்மைங்க. எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த வழியில் இருக்குதுன்னா நம்ம அந்த வழியில் போகக்கூடாது, பார்த்து ஒரு பக்கம் ஒதுங்கினா அப்புறம் போகணும். அதுதான் நமக்கு நல்லது. ஆமாம், அப்படி இருக்கிறதுனால தான் இத்தனை ஆதிவாசி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தோன்னா சோலையிலையும் இன்னும் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கோம். ஆமாம், நம்ம வனத்துறைக்கும் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, அவங்க நமக்கு சப்போர்ட் கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணணும், அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நிம்மதியெல்லாம் இருக்க முடியும். ஆமாம் ஆமாம், இருக்க முடியும். இல்லைன்னா யானைக்கு தொந்தரவு கொடுத்துட்டு புலிக்காரடின்ட்டுன்னா அப்போ நம்ம வெளியே போகிற மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக. இத்தனை காலமாக அந்த காலத்துலேருந்து இருந்திருக்காங்க, எந்த தொந்தரவும் இல்லாமல். அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கல, நம்மவும் தொந்தரவு கொடுக்காம நம்ம ஒரு பக்கம் கரெக்டாக இருந்துக்குன்னா நமக்கு நல்லது. கண்டிப்பாக. ஆமாம், அவங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக. ஆமாம், நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அவங்களும் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. உண்மையான விஷயம். ஆமாம், நம்ம தொந்தரவு பண்ணோம்னா அவங்களும் நம்ம தொந்தரவு பண்ணுவாங்க. இது மனுஷனாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவசரமாக வேணும்னா அப்போ வந்து நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு எது இப்போ கண்டுக்கல, நம்ம அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம ஏதாவது அவசர ஆத்திரம்னா அவங்க நம்ம தொந்தரவு பண்ணதான் செய்வாங்க. நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. வேலையை பார்த்து போனா அங்கே வேலையை பார்த்து போறேன்னு. உண்மைங்க, 100க்கு 100 உண்மைங்க சொல்ற வார்த்தை. ஏன்னா சப்போர்ட்டு நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. அவங்களுக்கு நம்ம வனத்துறைக்கு சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. எல்லாம் நல்லா தான் நடக்கும். நல்லா நடக்கும். ரொம்ப சந்தோஷங்க உங்களை பார்த்தது. அன்னைக்கு சொன்னாங்க கீழே ஊர் தலைவர் மேலும் வீடு மேலே தான் நாங்க. நானும் இந்த தாளமுக்கிக்கு வந்திருக்கேங்க. ஏன்னா ஒரு 1-2 வருஷம் இந்த வீடெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கீழே ஃபவுண்டேஷன் போட்டிருந்தாங்க. அப்போ வந்த ஒரு டைம், அதுக்கு பின்னாடி இன்னைக்கு தான் வந்தேங்க. சரி, நான் ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்தேன்னு சொல்லி தான் அப்படியே பார்க்கலான்னு வந்தேங்க. சொன்னாங்க கீழே வந்து தலைவர் வீடு மேலே தான் இருக்கேனாங்க. பரவாயில்ல, உங்களை பார்த்துட்டேன். உங்களை பார்த்து தான் வந்து ஊரோட முக்கியமான விஷயம் எல்லாமே கிடைக்குங்க. மக்களுக்கும் எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த தொந்தரவும் இல்லை. இப்போ ரோடு ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து ரோடே இல்லைங்க. அப்போ எல்லா இடத்துக்கு போய் அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே ரோடு வந்தது நமக்கு கோடி. இந்த ரோடு வந்தது எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? இங்கே ரோடு வந்து 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம். ஆமாம், நம்ம கேள்விப்பட்டுங்க. முன்னாடி வந்து ஃபுல்லாக மண் ரோடு தான். அந்த கல் இருக்கு, கல் ஸ்கொயர் கல் மாதிரி கல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ரோடு போட்ட அப்புறம் தான் எங்களுக்கு நல்ல சௌகரியமா இருக்கு. இந்த தாளமுக்கைக்கு விடிவு காலமே அந்த ரோடு தான். இப்போ எல்லா ஏரியாவிலேருந்து காய்கறிலேருந்து எங்கேயும் போக தேவையில்ல. நம்ம கோத்தரி எங்கேயும் அர்ஜென்டினா தான் நம்ம கோத்தரி போகிறோம். ஏதோ ஜோலி இருந்தால் தாலுக்கா ஆஃபீஸு, இந்த வனத்துறைக்கு எதுக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கணுன்னா, ஊட்டி போடணுன்னாலும் நம்ம கோத்தரி போயிட்டு வரோம். காய்கறிலேருந்து எல்லா பொருளும் இங்கே கொண்டு வந்துடுவாங்க, இங்கே வாங்கிக்கிறோம். இங்கே வெளியில் போய் வாங்கணும் இதில் இல்லை. அது காரணமே அந்த ரோடு தான். ரோடு தான். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா காலத்தில் அப்போ வந்து கஷ்டப்பட்டு இப்போ தான் விடிவு கிழமை ஆகிருக்கு. ஆமாம், ஆனால் ரோடு இல்லாதப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு. ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து கொணவக்கரையிலேருந்து இங்கே தூக்கிட்டு வரணும் அரிசியெல்லாம். ரேஷன் கடை அங்கேயே தான் போட்டிருந்தாங்க. இப்போ தான் ஊருக்குள்ளே கொண்டு வர்றாங்க. கொணவக்கரையிலேருந்து தலை தூக்கிட்டு சோலைக்குள்ளிங்களா? சோலை வழியில் ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த ரோடு தான் உங்களோட இந்த கிராமத்தோட முன்னேற்றம். ஒரு 100 ஆண்டு கனவுன்னு வைங்க. கண்டிப்பாக இந்த கனவு வந்து நிறைவேறி. ஆமாம், அந்த ரோடு வந்ததுனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி காய்கறி மற்ற பொருள் எல்லாமே ஊருக்கே வந்துடுது. ரெண்டாவது வீடு அதுக்கப்புறம் தான் வீடை கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா வீட்டுக்கு கட்டுறதுக்கு வேணுங்க பொருள்லாம் வந்து ரோடு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கொண்டு வர முடியும். அதனால ரோடு வந்த அப்புறம் தான் எல்லா வீடு கட்டினாங்க. இப்போ இன்னொரு 10-20 வீடு கட்டி கொடுத்தா மக்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். நிறைவேறிச்சிங்க. ஆமாம், கனவே அதுதான். கண்டிப்பாக. ஆமாம், எல்லாம் நல்லா தான் நடக்குங்க. நல்லது நடக்க நினைக்கிற வரைக்கும் நல்லா நடக்கும். மக்களுக்கும் கண்டிப்பாக நான் சேவை பண்ணுறேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? போஜன். போஜன். ஆமாம்.
சரிங்க நல்லதுங்க. நான் போய் கீழே பார்த்து சரி. நம்ம அவரை அட்டடி தான் போய் அவர் ஊரில் போய் பார்த்து அப்படியே சரி, வரேங்க. சரி. அங்கே வீடு அங்கேயும் கட்டிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஆமாம் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்து வரேங்க. சரிங்க நல்லதுங்க. ரொம்ப சந்தோஷம் நன்றி. சந்தோஷம். டீ வைக்கிறீங்களா? பரவாயில்லைங்க. சந்தோஷம், உங்களுக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷங்க. ஏய் கவி ஏய். அது உங்கள் பேர் என்ன? நவீன். உங்கள் பேர் என்ன? பேர் சொல்லு. உங்கள் பேர் என்ன? நவீன். நவீனா? பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்களா? எத்தனாம் படிக்கிறீங்க? தோடு. தேவடா? எந்த ஸ்கூலு? எங்காரி. எங்கரிக்கா? அங்கே ஹாஸ்டல் வந்துருக்கீங்களா? டெய்லி வந்துருக்கீங்களா? டெய்லி போயிட்டு வரணும். டெய்லி போயிட்டு வந்துடுவாங்களா? டெய்லி ஒரு ஆள் கொண்டு போய் விடுவாங்களா இல்லை? இல்லை இங்கே ஒரு வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓஹோ. அது வாடகை வண்டி தான். ஓ வண்டி மூலமாக தான் அனுப்புகிறோம். ஆமாம். இந்த அந்த மாதிரி வாடகை வந்து இல்லை நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை? அவங்க இது பண்ணுறாங்க. ஓ ரெகுலராக போயிட்டு வந்துடணும். ஓ ஓ அவங்களே கவர்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க. கவர்மெண்ட்டு. ஓ சூப்பர். பரவாயில்ல. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதுவே போயிட்டு வரவங்களுக்கு நல்லா இருக்கு. சரி 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 ஓகே பாய் பாய். சரி வரேங்க. ரொம்ப நன்றி. மக்களே இப்போ தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கிராமத்தோட ஊர் தலைவர் ஐயா இருந்தாருங்க. அவர்கிட்ட இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. இந்த கிராமத்தோட நல்லது, இந்த கிராமத்துக்கு வேணுங்கிற வசதிகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன வேணும், இங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சேகரிச்சுட்டு இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்புறோங்க. நானும் நம்ம நண்பர் சரவணும் கிளம்புறோம்.